திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்படும் உள்ளாட்சி நிதி தணிக்கை பிரிவு உதவி இயக்குனர் அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் கணக்கில் வராத 1.57 லட்சம் ரூபாயை கைப்பற்றியுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இளம்பெண் ஒருவருக்கு அறுவை சிகிச்சையின் போது வயிற்றில் மருத்துவ துணியை வைத்து தைத்த தனியார் மருத்துவமனைக்கு 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மதுரை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் நகரங்களுக்கு இடையே குறைந்த கட்டணத்தில் ஹெலிகாப்டர் சேவை வழங்கும் பொருட்டு பயன்படுத்தப்படாத 80 ஹெலிபேடுகளை சீரமைப்பு செய்து பயன்படுத்த மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு முதற்கட்ட பயிற்சி நாளை வழங்கப்பட உள்ளதாக சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான ஜே. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை அம்பத்தூர் பகுதியில் மரப்பொருட்கள் சேமிப்பு கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 520 கிலோ எடையுள்ள செம்மரக்கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக ஒருவரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தில் மோசடியில் ஈடுபட்டதாக 50 தமிழக அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா எனப்படும் பிரதமரின் ஏழைகளுக்கான வீடு வழங்கும் திட்டம் மத்திய அரசு மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு பயனாளியும் 2,77,290 ரூபாய் ரொக்கம், பொருள் மற்றும் மனித வளமாக பெற தகுதியுடையவர். இதில் தமிழகம் முழுவதும் ஏழைகளுக்கு சேர வேண்டிய பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதை ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டறிந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த திட்டத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அதிகாரிகள் 50 பேர் மீது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவினர் வழக்கு பதிவு செய்துள்ளது. இதில் அண்மையில் மட்டும் 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளில் மாணவிகள் சேர்க்கை 34% உயர்ந்துள்ளதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. சேலம் அருகே செவிலியர் கல்லூரி விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகள் 60 பேருக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் எம்பி மீதான 3 அவதூறு வழக்குகளின் விசாரணையை வரும் ஜூன் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து விழுப்புரம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதியும், திமுக அரசை கண்டித்து 2022 ஜூலை 25ஆம் தேதியும் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தமிழக அரசையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்தும் அவதூறாக பேசியதாக விழுப்புரம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எண் 1இல் வழக்கு தொடரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பட்டதாரி ஆசிரியர், வட்டார வள மைய ஆசிரியர் பணியிடங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு மே 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் சென்னையில் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் அளிக்கும் படிப்பு சான்றிதழ் தமிழகத்தில் அரசு வேலைவாய்ப்புக்கு செல்லாது என்ற அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிளாஸ்டிக் உற்பத்தி நிறுவனங்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய இணையதளத்தில் மே 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்யாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் தமிழ்நாட்டு பிரிவின் சார்பில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு மனித வளத்தில் சிறந்த நடைமுறைகளுக்கான விருது வழங்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 4ஆம் தேதி தொடங்கிய கத்திரி வெயில் இன்றுடன் நிறைவடைகிறது. பெரும்பாலான நாட்களில் கோடை மழை பெய்ததால் இந்த ஆண்டு கத்திரி வெயிலில் வெப்பத்தின் தாக்கம் குறைந்தே காணப்பட்டதாக கூறப்படுகிறது. பாலியல் வழக்கில் சிக்கி வெளிநாட்டில் பதுங்கியுள்ள மதசார்பற்ற ஜனதாதள எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா வெளியிட்டுள்ள காணொலியில் சிறப்பு புலனாய்வு குழு முன்பு மே 31ஆம் தேதி ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைப்பேன் என்று தெரிவித்துள்ளார்.
திடீரென குறைந்த உடல் எடை மற்றும் அதிக கீட்டோன் அளவுகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதற்காக தனது இடைக்கால ஜாமீனை 7 நாட்களுக்கு நீட்டிக்க கோரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தேர்தல்களின் போது அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகள் கொடுப்பது முறைகேடான செயல் அல்ல என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மராத்வாடா பகுதியில் பெய்த பருவம் தவறிய மழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். 53 கால்நடைகள் உயிரிழந்துவிட்டன. 700க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பாவி மக்களின் உயிர்கள் பலியான பின்பே நடவடிக்கை எடுக்கும் மாநில நிர்வாகம் மீது நம்பிக்கை இல்லை என்று குஜராத் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து விபத்துக்குள்ளான ராஜ்கோட் விளையாட்டு மைதானத்திற்கு தகுந்த ஆவணங்களின்றி அனுமதி வழங்கியதாக 6 அதிகாரிகளை இடைநீக்கம் செய்வதாக குஜராத் அரசு தெரிவித்துள்ளது.